நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம் சாமிநாதன். மே 4 புரட்சி நிகழுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லாஸ்டா போட்டதுக்கு முந்தின வீடியோவோட தம்ப்நெயில் அது. ஸோ ஒரு புரட்சி நிகழ்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த புரட்சிக்கு அப்புறமா தான் நம்ம பேச போறோம். அதை பத்தி டிக்ளேர் பண்ணிட்டீங்களா? நம்ம நிச்சயமா இல்லையா, அதை பத்தி தான் விரிவா பேச போறோம். நினைக்கிறேன் பேசலாமா? 1967 முதலா வந்து திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராங்க. ஸோ அதற்கு அப்புறமா வந்து முதல் முறையா வந்து 2 திராவிட கட்சிகளும் இல்லாம புதுசா வந்த தாவேகா, அதுவும் தாங்கள் சந்தித்த முதல் தேர்தல்லையே வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மேசிவ் ஓட் பேங்கோட வந்திருக்காங்க. புரட்சி தானே. தேர்தலில் நடக்கிறது புரட்சியான்னு எனக்கு அப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. புரட்சிங்கிறதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கு. அதனால இதை நான் புரட்சியா அப்படி பார்க்கல முதல்ல. ஆனால் அதுக்குள்ள பெருசாக ஒரு டீட்டெயில்டா போகல. ஆனால் வந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்த 67 இருந்து அதற்கப்புறம் நடந்த தேர்தல்களை ஒட்டி பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றம் தான். ஏன்னா 2 திராவிட கட்சிகள் அடுத்தடுத்து மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் இப்போ அந்த 2 கட்சிகளுமே வந்து ஓரம் போய் ஒரு புதிய ஒரு கட்சி வந்து அதுவும் ஆரம்பித்த ஒரு 2 வருடங்களில் இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம். அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். தமிழ்நாடு கிரவுண்டில் வந்து எப்பவுமே டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற சினாரியோ இன்னைக்கு மாறி ஒரு புது பிளேயர் ஒருத்தர் உள்ள வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இந்த கிரவுண்டுடைய பாலிடிக்ஸினுடைய டைமென்ஷனும் மாறி இருக்கு. அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்போ அதற்கப்புறம் இப்போ வந்தோம்னா இப்போ ஆட்சி அமைப்பது தொடர்பான விவாதங்கள் நிறைய போய்கிட்டே இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கு நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்து இன்னைக்கு தாவேகாவோடு சேர்ந்துருக்காங்க. விஜயை சந்திச்சு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஒப்பீனியன் என்ன உங்களுக்கு? ஒப்பீனியன் என்னன்னா, இது எதிர்பார்த்த ஒன்று தான். வந்து கட்டாய திருமணம் போயிடும் அப்படின்றது எதிர்பார்த்தது தான். அது வந்து திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இவ்வளோ சீக்கிரமா போயிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா சில குறிப்பிட்ட கால அவஸ்தகத்திலும் போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா இது வந்து இந்த கூட்டணியே வந்து ஒரு கட்டாய திருமணம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜெயிச்சிருந்தா வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னா எங்களுக்கு ஆட்சியில பங்கு கேட்டு இருந்திருப்பாங்க. பிளஸ் அவங்க வந்து இந்த கூட்டணி விலகிற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்றதான் முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லாருமே இப்ப சொல்றது ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இது சொன்னாங்க இல்லையா, அந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுவுமே வந்து காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறமா செஞ்சதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப குறைச்சல் சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. முன்னாடியே வந்து எங்களுக்கு இத்தனை 40+ சீட்டு கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்குனாங்க. அதுக்கப்புறமா மாநிலங்களவையிடம்லாம் ஒதுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்பவே வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இல்லைன்றது தெரிஞ்சனால இந்த கூட்டணி என்னைக்குனாலும் வெளில போக தயார் அப்படின்றது எல்லாரும் அன்றைக்கே வந்து முடிவு செஞ்சுட்டாங்க. அது தாவேகா பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு தான் அப்படின்றதையும் வந்து அவங்களே வந்து பல சமீபங்கள் சொல்லிட்டாங்க. நேரடியாவே வந்து பலர் போய் நேரடியாக சந்திச்சுட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்லாம் போய் சந்திச்சதுனால எனக்கு இப்போ காங்கிரஸ் இங்கிருந்து வெளில போயிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா எனக்கு தெரியல. எதிர்பார்த்த ஒன்றை நான் பார்க்கிறேன். இன்னொன்னு கூடுதலான இன்னும் மெஜாரிட்டிக்கான சீட்ஸ் தேவைப்படுது இல்ல, அது யார் யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு 108 இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவங்க இப்போ 5 பேர் வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா 113. ஸோ இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு 5வது தேவை அப்படின்ற பட்சத்துல அவங்க ஆட்சி அமைக்க இப்போ ஆக்சுவலி உரிமை கோர போயிட்டாங்க. அவரும் வந்து அவரும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரு டச் ஸ்கூல்ல இருந்தாங்க. ஸோ அது வந்து யூனிஃபார்மா மாறிடுச்சு. எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு அரசியலோட யூனிஃபார்ம் மாதிரி மாறிடுச்சு. ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிறாங்க. ஏன்னா ஆட்சியும் அவங்க வந்து முதல்வராகலாம் பதவியெல்லாம் ஏற்றுவாரு. நாளைக்கு பதவியேற்பு விழாக்கு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறனால பதவி ஏற்றுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கப்படும். அது வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்றனால அது வரைக்கும் நிச்சயமா பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்படும். அவங்க ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறதா வந்து ஒரு செய்திலாம் வந்து வெளியில வந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் வந்து போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். ஆனா நேத்து வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. கூட்டணி ஆட்சிக்கான சூழல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் முத நாள் அறிக்கையிலையும் அதான் சொன்னார். அறிக்கையை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கார்ல் மார்க்ஸுடைய சிலைக்கு மாலை போடுற மரியாதை செலுத்துற நிகழ்வு. அதுக்கு 3 பேரும் போயிருந்தாங்க. சிபிஐ, சிபிஎம் அண்ட் பிசிகே போயிருந்தாங்க. அங்க பேசும்போது தான் திரும்ப வந்து நாங்க வந்து 3 பேர் சேர்ந்து முடிவு எடுப்போங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னதை தவிர்த்து வேற ஏதாவது நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? இல்ல, அதான் முதல்ல அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சில தனியார் தொலைக்காட்சிகள் என்னாச்சு அப்படின்னா, நாங்க கலந்து பேசி முடிவு எடுப்போம் அப்படின்னு சண்முகம் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம சிபிஎம் தொடர்பு கொண்டு பேசணும். அவங்க இதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு மறுப்பு ஒன்று வெளியிட்டாங்க. இல்லை, நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, நாங்கள் சொல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி சண்முகம் அவருடைய பேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு விஷயத்த. அதற்கப்புறம் மதியம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சிபிஎம் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. அப்போ அந்த அலுவலகத்தில் நான் இருந்தேன். செய்தியாளர் சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கிறதுனால
அங்க வந்து சிபிஐனுடைய வீரபாண்டியன் அதே இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. மதியம் வீரபாண்டியன் அவர்களும் சரி, திருமா அவங்களுடைய கட்சிக்காரங்க அவரும் சரி, அங்கதான் மதிய லஞ்ச் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு பிரஸ் மீட் வந்து சந்திக்கிறாங்க. அதுல வந்து திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி வந்து மு வீரபாண்டியன் அவர்கள் அவங்க 2 பேர் பேசினதை காட்டிலும் சண்முகம் பேசினது கொஞ்சம் கவனிக்கத்தக்கதாக இருந்தது. செய்தியாளர்கள் நம்ம கேள்வி எழுப்பும் போது அவர் சொன்னது வந்து, இது எங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, முதல்ல வந்து யாருக்கு பெரும்பான்மை தேவையோ அவங்க தான் அவங்ககிட்ட இந்த கேள்வி நீங்க கேட்கணும், நாங்க எந்த இடத்துல பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படலை, அதனால இந்த கேள்வியெல்லாம் அங்கே கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டு உடனே பிரஸ் மீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் திருமாவும் மூவி அவர்களும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சினாரியோஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது திருமா அவர்கள் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் தான் நமக்கு எழுந்தது. இதுல வந்து திருமாவளவர்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுலாம் நடப்பதற்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுல வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்க கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர தயாரா இருக்கிறாங்கிறதா அதனுடைய சொல்ல வந்த பொருள். நம்ம வந்து அதை டீகோட் பண்ணோம்னா அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது திருமா அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய வகையில வரைக்கும் இதை முற்றிலுமா மறுக்கக்கூடிய ஒரு நிலையில அவருடைய வார்த்தைகள் என்பது இது வரைக்கும் வரல. தமிமுன் அன்சாரி வந்து இன்னைக்கு சிஎம் பார்த்துருக்கிறாரு. காதர் மைதீன் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, நோ நாங்க வந்து இங்கதான் இருக்க போறோம், எந்த காலத்திலும் நாங்க இருந்தோம் இருக்கிறோம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க வெளில போக போறதுலன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் பிரேமலதா அவர்களும் தமிமுன் அன்சாரி இன்னும் ஒரு இடம் போய் நான் வேணா சீட்டை விட்டுறேன், நீங்க ரொம்ப ஊக்கமாவும் பேசினார் இந்த இடத்துல. பிரேமலதா அவர்களும் இப்போ வரைக்கும் கூட்டணி விட்டு வெளில போகக்கூடிய எந்த ஒரு சமிக்கையுமே அவங்க காட்டல. அப்படி இருக்கும்போது இப்ப பார்வை எங்க திரும்புது அப்படின்னா, காங்கிரஸ் கட்டாயம் போயிருவாங்கன்னு உறுதியாகி இப்ப போயிட்டாங்க. அடுத்து போய் கூட்டணி ஆட்சியில நாங்க வந்து பங்கெடுக்க போறோம் அப்படின்றதையும் வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி அடுத்த காயின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விசிகாவும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். இதுல என்னுடைய கணிப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல விசிகா கட்டாயம் வந்து போயிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சிபிஐயும் கூட போறக்கான ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்கிறதாக தான் செய்திகள் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்களும் வருது. சிபிஎம் தரப்புல இருந்து இன்னும் திட்டவட்டமான எந்த முடிவும் எடுக்கல. அவர் இன்றைக்கும் வந்து அவங்களுடைய 2 எம்எல்ஏஸை கூட்டிட்டு போய் திமுக தரப்புல வந்து சந்திச்சு நன்றி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அவர் பேசும்போது வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஒற்றுமை ரொம்ப அவசியம், நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவங்க திடீர்னு ஒரு முடிவு எடுத்து அந்த கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல நான். அப்படி இல்லைன்னா ஒரு வாய்ப்பா அவங்க வந்து வெளியில இருந்து சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு சூழல் வேணா உருவாகலாமே தவிர, கூட்டணியும் ஆட்சியில பங்கோ இல்ல கூட்டணி ஆட்சியோ அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள போவாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் அப்படி அந்த ஒரு கண்ணோட்டத்துல நான் கூட்டணி ஆட்சிக்குள்ள போகாம வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு 3 பேருமே சொல்றீங்களா இல்ல 3 பேர்ல சிபிஎம் சொல்றேன், மற்ற 2 பேரும் கூட்டணி ஆட்சிக்குள்ள போயிருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்கள், தலைவர்களுடைய பேட்டி அதெல்லாம் கவனிக்கும் போது அந்த இடத்த நோக்கி நகர்ந்துருவாங்கன்னு தோணுது. சிபிஎம் இன்னும் அப்படி ஒரு திட்டவட்டமான முடிவுகளை எடுக்காதனால இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு பல ஆட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க. இந்த முறையும் அந்த ஸ்டாண்டை தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, நிச்சயமாக வந்து தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறாங்க அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது, அது ஃபேக்ட். ஸோ அப்போ பெரும்பான்மையான மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்ற பட்சத்துல அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறதுல எந்த ஒரு கட்சியும், அதாவது குறிப்பிட்ட இந்த கட்சி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் வந்து தடங்கள் ஏற்படுத்தாம அதை எந்த அளவுக்கு சுமூகமாக்கணுமோ அந்த அளவுக்கு சுமூகமாக்குறதா வந்து சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும் அப்படின்றது. பேக் ஃபயர்ன்றது ரெண்டாவது. இன்னொன்று, இந்த பீப்புள்ஸோடைய மேண்டேட்டை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது இதுக்கு போயிடும். இப்போ நீங்க ஆட்சி அமைக்க விடாம நீங்க ஒரு பிரச்சனை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா வரும். அது என்ன திரும்ப விஜய் அவர்கள் சாலிடா 200 தொகுதியில் ஜெயிப்பாரு. நான் தான் அது ரெண்டாவதுன்றேன். முதல்ல பீப்புள்ஸ் மேண்டேட்டை மதிச்சு இது போதும் சரியான அணுகுமுறையா இருக்கும். இல்ல நான் அந்த அணுகுமுறைக்கெல்லாம் போல, அவங்க எப்படி ஆட்சி அமைக்கிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமா இப்படிதாகும். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாடு எடுக்கல. அவங்க வந்து நாங்கள் எதிர்கட்சியா தொடரப்போகிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அந்த முயற்சி எதுவும் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவும் செய்ய போறது இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவை அந்த பெரும்பான்மையினால இப்போ 113 தாவேகாவுக்கு கிடைச்சிருச்சு. விசிகா கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் டீம் வந்து மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் கூட்டி பார்த்தா 6. ஸோ 113ல இருந்து 6னா 119 இடங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ பெரும்பான்மையை அவங்க நிரூபிச்சிடலாம் சட்டப்பேரவையில். ஸோ அதுல இருந்து சிக்கலும் இருக்காது. இப்போ அவங்க பவர் ஷேரிங்கா என்ன அப்படின்றதான் வந்து கேள்வி. இப்போ நான் இது எதனால இந்த இடத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சு பிரச்சாரம்லாம் செஞ்சு போனதுக்கப்புறம் உடனடியாக மாறுறோம் அப்படின்னா அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, விமர்சனங்கள் எல்லாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறத எந்த அளவுக்கு சுமூகமான முறையில் நம்ம ஒரு டேர்ம்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வச்சுக்கோங்களேன். அது நேரடியாக நான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை.
ஒரு டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு சரியான அணுகுமுறை எது இருக்கும்னா வெளியில இருந்து சப்போர்ட் பண்றது அணுகுமுறையா இருக்கும். அதையும் மீறி அவங்க வந்து பவர் ஷேரிங் போறாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க அவங்க அந்த கட்சி சார்ந்த உரிமை. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அரசியல் எதிர்காலம் காங்கிரஸ் அப்படிதானே ஸோ பண்ணாங்க. அது அவங்களுடைய தேவை இருக்கு. நம்ம வந்து கூட்டணினாலே வந்து என்ன தேர்தல் வெற்றிக்காக அந்த கணக்குகளுக்காக தானே. ஸோ என்னைக்குமே கூடவே பயணிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற தேவை வந்து எந்த ஒரு இது கட்சிக்குமே கிடையாது. அப்படி இருக்கணுமா நீங்க கட்சியை கழிச்சு அந்த கட்சியிலேயே சேர்ந்துக்கலான்றனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல் எதிர்காலம் இருக்கு, அவங்களோட தேவை இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல அந்த கட்சியோட வளர்ச்சியும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த கட்சிக்கு இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா அதை விமர்சனம் வரும். ஆனா அது விமர்சிப்பது சரியா தவறா அப்படின்ற கேள்வியும் வந்து நம்ம இந்த இடத்துல முன்வைக்கலாம். இன்னொன்னு தாவேக தரப்புல இருந்து இந்த நீங்க ஒரு பேசும்போது சொன்னீங்க, நான் அப்பவே மறுக்கணும்னு நினைச்சேன். தாவேக தரப்புல இருந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது சிபிஐக்கும் விசிகாக்கும் கொடுத்துருக்காங்க. சிபிஎம்முக்கு வரல அப்படின்னு சண்முகம் அதை சொல்லியிருக்கிறாரு, அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. அது இந்த இடத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகா வந்து ஆதரவு கோரி பேசுறது அப்படிங்கிறது அதிமுக தரப்புலையும் பேசுற மாதிரியான செய்திகளை அதுலயும் நிறைய தகவல் வந்தது. அது நாங்க என்டிஏ தரப்புல இருந்து யார்ட்டையுமே பேசல அப்படின்னு மறுப்பு வந்தது. அதுக்கப்புறம் புஷியானந்த் அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுதா வந்து தகவல்லாம் வந்து அது எதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத விஷயங்களா இருக்குங்களா, அது நம்ம பெருசா போக வேணாம். ஆனா நம்ம அதிமுகல என்ன நடக்குது அப்படின்னு தனியா பேசணும் அப்படின்னா காலையில இருந்து அதிமுகல நிறைய ஆலோசனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒப்பீனியன்ஸ் இருக்கு. போகலாம், அதாவது நம்ம பங்கெடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும், அமைச்சரவையில ஷேர் பண்ணிக்கணும்னு ஒண்ணு வருது. இல்ல நம்ம வந்து ஆல்ரெடி ரூலிங்ல இருந்த ஒரு பார்ட்டி, நம்ம அப்படி போய் இன்னொரு கட்சிக்கிட்ட நிக்கிறது சரியில்லை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அவங்க போய் சப்போர்ட் பண்ற இடத்துல போய் அவங்க நிக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் நான் கெஸ் பண்ற விஷயமும் கூட. ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. 11வது தோல்வி. ஓகே ஃபைன், வாட் எவர் இட் இஸ் சொன்னனால ஆட் ஆன் பண்ணேன். சரி ஓகே. இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுல இன்னும் மோசமான நிலை என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தையும் வந்து இழந்திருக்கிறாங்க. அப்படின்னால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை வந்து இப்போ பலர் வந்து கேள்வி எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்று காலையில இருந்து நிறைய ஆலோசனைகள் நடக்கிறதுனால அதுல எம்எல்ஏ கூட்டத்தையும் ரத்து பண்ணிருக்காங்க. நடக்கிறதா இருந்து ரத்து பண்ணாங்க. மூத்த எம்எல்ஏக்களான சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து காலையில ஒரு முறை ஆலோசனை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மதியம் ஒரு முறை ஆலோசனை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறதுக்காக எஸ்பி வேலுமணி அவர்கள் போகிறதாவும் வந்து தகவல்லாம் இருந்தது. ஸோ அதிமுக என்ன செய்ய போறாங்க, அந்த கட்சி எப்படி இயங்க போகுது, அடுத்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு ஏதாவது சிக்கல் வருமா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னும் வந்து ஒரு நம்ம தனியா கூட பேசுவோம். அதிமுகவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கறத தனியா பேசுவோம். இன்னைக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காரு விஜய் அவர்கள். அடுத்து நாளைக்கு ஏதோ நேரு ஸ்டுடியோ நிகழ்ச்சி அப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் அபிஷியலான எந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏற்பாடுகள் நடக்கிறதா செய்திகள் சொன்னாங்க, இன்னும் எதுவும் வரல. ஸோ அதனால அடுத்த ஒரு 10 நாள் இந்த கலைபரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசுறதுக்கான செய்திகள் இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி.